நிலைநிறுத்தி வைக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அதாவது உங்கள் கையடக்க சாதனத்துலாம் சைலண்டில் போட்டுக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வு பிரபஞ்ச நிகழ்வு, சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, உங்களுக்கும் நீங்கள் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அந்த சாதனங்களில் அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணி வைக்க வேண்டாம், அதை நிறுத்தி வைக்க வேண்டாம். அதை அமைதிப்படுத்தி உங்கள் மனநிலையும் அமைதிப்படுத்தி அங்கங்கே நீங்கள் அலைஞ்சி அன்னன்ன விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நேரம் மறந்து இறையோட ஐக்கியமாகி பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகி பிரபஞ்சம் என்ன சொல்லுது, இறைவன் என்ன சொல்லுவான், சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, இறை சூட்சமம் என்ன சொல்லுது, பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு. ஏன்னா வந்திருக்கிறது பூரா இறையாளர்கள், அகத்திய பெருமான் தலைமை மாமுனி, கோடான கோடி கணங்கள் இந்த எல்லையை சூழ்ந்திருக்கு, இந்த வளாகத்தை சூழ்ந்திருக்கு. உங்களையெல்லாம் மனத்தை ஆழ்ந்திருக்கு, இவன் நேரத்துக்கு ஆளை அமைதிப்படுத்தி அற்புத நிலையை கொடுத்துருக்கு. இந்த பேரானந்த நிலையிலே நீங்கள் தொடர்ந்து இருந்து பெருமகா சச்சங்க, இறைமகா சச்சங்க, இறை சூட்சம சச்சங்க, இறையே நேரடியாக வந்து அமர்ந்து அகத்தியம் எனும் அற்புத நிலையின் வழியாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வழியாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் வழியாக இங்கே உள்ள தேவர்கள் சித்தர்கள் இங்கு அமர்ந்த ஆலய நிலையின் ஆற்றலின் ஒருங்கிணைந்த நிலையாக தல தேவியாம் கோணி அம்பாளின் அனுக்கிரகத்தின் வழியாக ஆசி நிலைகளின் வழியாக உங்களை சந்திக்க உயர் உத்தம பிரபஞ்ச கணங்களாக இன்னைக்கு வந்து காத்திருக்கு. நீங்கள் அதனால் காத்திருங்க, பொறுமை காத்திருங்க, உங்களை காத்திருங்க. நீங்கள் உங்களை வேற்று நிலைகள் அண்டு விடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த எல்லையில் அமர்ந்திருக்காம இறையோட சங்கமிச்சிருக்கோம், இறையோட அமர்ந்திருக்கோம், இறை சித்தர்களோட இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற உயர்வான நிலையில் கொண்டு நீங்கள் அமர்ந்து இன்னைக்கு கேட்கணும். மற்றவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது. உங்களோட அந்த அந்த சந்திக்கிறவங்க இங்கே வச்சு பேசக்கூடாது, வெளியே பேசிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களோட பரிமாறிக்கோங்க. ரொம்ப அமைதி காத்து அருளணும். இறை நிகழ்வு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சித்தர்களும் தேவர்களும் உள்ளே இருக்காங்க. உங்களுக்குள்ளையெல்லாம் நீங்கள் அண்டத்தோட பிரதிபிம்பம், பிரபஞ்சத்தோட பிரதிபிம்பம், பிரபஞ்சமே நீங்கள் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்குள்ள மாற்று வேற்று நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது இங்கே உள்ள கணங்களெல்லாம் உங்களுக்குள்ள உட்கார்ந்து அமைதி காத்து கோடான கோடி கணங்கள் இங்கே வந்துருக்கு. லட்சோப லட்ச கணங்கள், பல்கோடி நிலையில் உள்ள கணங்களெல்லாம் இங்கே வந்திருக்கு. உங்களுக்குள்ள உங்களை ஆளுமை கொண்டு, உங்கள் மனத்தை ஆளுமை கொண்டு உங்கள் வினைகளை வேறு இருக்கின்ற நிலையாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழ்வினைகளையும் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு நடக்க போகுது இங்கே. ஏன்னா இறைக்கணங்கள் அமரணும்னா அங்கே தேவம் சுத்தமாக இருக்கணும், சிந்தை சுத்தமாக இருக்கணும், அதில் மனநிலை வந்து மிக அமைதியாக இருக்கணும். அந்த நிலையெல்லாம் இருக்கும்போது தான் கணங்கள் உள்ள அமரணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அமரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழ்வினை கர்மங்களை, பாவ வினைகள், பல பல ஜென்மங்களில் செஞ்ச வேற்று மாற்று நிலைகளெல்லாம் படிப்படியாக அங்கிட்டு வெளியே தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற உணர்வு என்று அற்புதமான நாள். ஏன்னா இது மனுஷங்க நடத்தக்கூடிய சற்சங்க விழா கிடையாது. இறைவன் வந்து அமர்ந்திருக்க, இறை சித்தன் அகத்திய பெருமான் தலைமையேற்க, சிவமகா பெருநிலை வந்து இங்கே சூழ்ந்திருக்க, மொத்தத்தில் பிரபஞ்சமே அமர்ந்து நிகழ்த்தக்கூடிய சற்சங்க விழா. இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் ஏதோ ஒரு நிலையில் புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்ச நிலைகள்னாலாம் அங்கே கேட்டு இங்கே கேட்டு அவங்க சொல்லி இவங்க சொல்லி அவங்க வரவழைச்சி இவங்க வரவழைச்சி அங்கே இருந்து கணங்களும் வந்து அமர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுக்கிறதுக்கு அனுகிரகம் ரெடியாக இருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதோட உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் தான் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கு கேட்கறதுக்கு பெரிய வானத்தில் இருந்து குதிச்சு வர வேண்டாம், வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்துருக்க வேண்டாம், தன்னை இழந்து நின்றாலே போதும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இங்கே கற்றுத்தரப்படும் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான நிகழ்வை தொடர்ந்து ஓம் அகதி சாய மைக்கை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், அகத்தியம் மட்டுமே ஜெயம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக.
அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. உயர்வான எல்லையிலே இருந்து இறை இயல்பு நிலையிலே வாழுகின்ற, இறை சூட்சமத்தை நிகழ்த்துகின்ற, 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலெல்லாம் வந்தமர்ந்த பரந்தாமன் அவதார நிலைகள் தவம் இருக்கின்ற சத்யநாராயண திருக்கோலத்தையும் கல்கி நிலையையும் தந்தருளிய, யுக யுகமாக சிவ பேராற்றல்கள் ஒன்றிணைந்த தலமாக, ஒருமித்த தலமாக, ஒட்டுமொத்த சிவங்களின் அவதார நிலைகளெல்லாம் சிவம் என்கின்ற பெருநிலையாக, சிவமகா வாழை சித்த நிலையாக, எல்லாமே அதற்குள் என்கின்ற நிலையிலே அமர்ந்த தலத்துக்குள் இருந்து, அகத்தியத்துக்குள் அமர்ந்த தலத்துக்குள்ளே இருந்து, ஜகத்தியமே அகத்தியமாய் அமர்ந்த தலத்துக்குள்ளே இருந்து, தலத்திலே இருந்து, தல வழியிலே இருந்து, இடவழியிலே இருந்து, பிரபஞ்ச மையத்திலே இருந்து, பிரபஞ்ச சுழலிலே இருந்து யுகமாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற உயர் உன்னதமான இறையின் இச்சைதனை, இறையின் ஆசைதனை, இறையின் நோக்கம்தனை அற்புதமாக நிறைவேற்றி வைக்கின்ற தலமாக, யுகம் அழிந்துவிடக்கூடாது, யுகம் மாறி நிற்க வேண்டும், அழிக்காமல் யுகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், மாற்று யுகத்தை நல் தர்ம யுகமாக மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே பரந்தாமனுக்கு கொடுத்த அத்தகைய வாக்கு நிலைதனை செயலாக்க இறை கணங்கள்லாம் அற்புதமாக எல்லைகள் தோறும் இல் சபைகளையும் கிளை சபைகளையும் இறைமகா சற்சங்க நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்ற மாந்தர்களை, சீடர்களை, இறையாளர்களை, இறை அன்பர்களை, இறை நெறியாளர்களை, இறை அபிமானிகளை, இறை சிந்தனை உள்ளவர்களை, இறையே அனைத்தும் என வணங்கி நிற்பவர்களை, பிரபஞ்சமே அனைத்தும் என புரிந்து நிற்பவர்களை, பிரபஞ்சத்துடன் வாழ வேண்டும் என ஏங்கி நிற்பவர்களை, இறையுடன் பேச வேண்டும், சித்தர்களுடன் பேச வேண்டும், சித்தர்கள் தரிசனம் கிடைக்க வேண்டும், இறைவனின் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும், இறையாளர்களினுடன் அலா உலாவி ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே வருகின்ற யாவரின் ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற, நிறைவு செய்கின்ற, நிறைய அருள்கின்ற தலமாக, இடமாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒன்றாய் அமர்ந்து சித்தன் வடிவிலே, சிவமகா சித்தன் வடிவிலே, அகத்தியம் வடிவிலே, அற்புதமாக பிரபஞ்சம் வடிவிலே வந்து அமர்ந்து நிகழ்த்துகின்ற இறை சச்சங்க, மகா சச்சங்க, உயர் மகா சச்சங்க, உன்னத மகா சச்சங்க, உங்கள் சச்சங்க, எங்கள் சச்சங்க, பிரபஞ்ச சச்சங்க நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இறை அனுக்கிரகத்துடன், சித்தர்களின் அனுகூலத்துடனே கேட்ட வரங்களை கொடுக்கின்ற அற்புதமான நிகழ்வாக, சரண் கண்ட யாவரையும், சரண் கண்ட யாவரையும் நான் என்ற நிலையை அகற்றி நிற்கின்ற யாவரும், இறை நிறை சூழ்ந்திருக்கின்றது, இறை சபை, இறை சித்தனுக்குள் பிரபஞ்சம் சூழ்ந்திருக்கிறது என்கின்ற உயர் தத்துவத்தை அறிந்து, உன்னத நிலையை அறிந்து, சரணாகதி மட்டும் கொண்டு படைக்கின்ற பொருள்களின் மீதாக தாமரை இதழ்கள், அற்புதமான அத்தகைய அற்புதமான நெல்லிக்கனி, அற்புதமான அத்தகைய குங்கும நிலைகள், வெண்தாமரை, செந்தாமரை, அற்புதமான அத்தகைய நிலைகளுக்குள்ளாக வரத்தை அருள்கின்ற நிகழ்வாக இறையே உங்களுக்கு வழங்கிய நிகழ்வாக இன்றைய சூட்சமங்க நிகழ்வு நிறைவேறப் போகிறது. அதை பின்னாடி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூலில் இருந்து வெளியே வந்து, அதாவது இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லிடுறோம். அதாவது யுகத்தை அழிக்கிறதுக்கு பரந்தாமன் எந்திரிச்சிட்டாரு. என்ன அவதாரம் எடுக்கணுமோ அந்த அவதாரம் எடுக்க துணிஞ்சிட்டாரு. ஏன்னா யுகம் மாறி ரொம்ப கீழ்நிலை, தாழ்நிலை, அந்த உயர் நிலையில் இருந்து மாற்று நிலைக்கு இயங்க முடியாத நிலைகளில் ஸ்தம்பித்து நிற்கிது. இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு போகக்கூடிய புண்ணிய நிலைகள் ஜீவராசிகள்கிட்ட இருந்து, மனித ஜென்மங்களில் இருந்து சென்றடைய முடியலை. அப்போ பஞ்சபூதங்கள் சீற்றமடையுது,
அப்போ மாற்றம் அடையுது. அப்போ இயற்கை பேரழிவுகள் வந்து அதன் மூலம் யுகம் மாறணும் அப்படிங்கிற நிலையில் கல்கி அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் பரந்தாமன் கொண்ட அந்த நிலையை வேண்டாம் அப்படின்னு சொன்ன தலம்தான் இறை மகா சச்சங்கம் இங்கே நகர்ந்த இடத்துக்கு வந்து அமர்ந்த அகத்தியரின் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை, தர்மசாலை, சிவசாலை, சித்தர்வனம், சிவவனம், சித்தர்காடு, சித்தர்கள் பூமி, பூலோக கைலாயம் அப்படிங்கிற எத்தனையோ நாமங்கள், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நாமங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அங்கே பேசுகிறாங்க நேரடியாக, இங்கேயும் இன்றைக்கி பேச போகிறாங்க. அழைத்து பேசக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய சபையில் இருந்தால் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஏன்னா மனிதனுக்குள்ளே தான் யுகம் மாறி நிற்கி. மாற்று யுகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அவர்கிட்ட பரந்தாமன்கிட்ட சொன்னது மனுஷங்களை மாற்றிடுவோம். இறை சிந்தனை உள்ளவங்களா, தர்ம சிந்தனை உள்ளவங்களா, தவசிறை சிந்தனை உள்ளவங்களா, புண்ணிய நிலைகள் உள்ளவங்களா மாற்றும்போது யுகம் மாறிடும் அப்படின்னு பரந்தாமன்கிட்ட சொல்லி அதை செயல்படுத்த தான் இப்படி சச்சங்க நிகழ்வுகளை எல்லைதோறும் நடத்திட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக தான் எத்தனையோ முறை இந்த எல்லையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போட்டிருந்தாலும் கூட இன்றைய இந்த பகுதியில் இந்த சேரன்மான் நகர் அப்படிங்கிற அற்புதமான தலத்தில் கோணி அம்மனோட ஆற்றல் பரவி நிற்கின்ற கோவை மாநகர் முழுதும், கோவை அந்த மாகாணம் முழுதும் அந்த எல்லை பரவி இருந்தாலும் இன்றைய நாளில் அந்த அம்மாவோட ஆற்றல் இங்கே வந்து அமர்ந்திருக்கு. அதோட எல்லா தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் இந்த உள்ள பகுதியில் உள்ளவங்கள பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்கள்லாம் வந்து அமர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், சொல்லி ஆகணும். நீங்கள் மாறி ஆகணும், நீங்கள் மாற்றி ஆகணும், உங்களால் தான் முடியும். உங்களையும் சிவசபை தொடர்பாளர்கள், சீடர்கள், சிவசபையோட இறைவனோட பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லோரும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதனால் இந்த நிகழ்வை வந்து இன்றைக்கி தொடக்கி வைக்கிறதுக்கு சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் இருக்காங்க. நம்மளை மாற்றணும். நம்மளை எதுக்கு மாற்றணுன்னா, நம்ம மாறினா தான் பஞ்சபூதங்கள் ஒழுங்காக செயல்படும். அந்த சுழலுக்கு தேவையான ஆற்றல் இறைவன் சொல்லக்கூடிய சிவத்துக்கு போகும். சிவம் அங்கேருந்து நம்மளை ஜென்மங்களாக பகிர்ந்த நிலைகளில் இருந்து அவருக்கு போய் சேரணும். சேராத நிலைகளில் மாறி மாறி இங்கே பிறப்பெடுத்துருந்தாங்க. பிறப்பெடுக்கிறதுனால சுழற்சி தடைபடுது. அதனால் பரந்தாமன் எல்லாத்தையும் சரி பண்ணி, எப்படி உங்கள் காரில் ஒரு பகுதி பழுதடைஞ்சால் தூக்கி போட்டுருவீங்களோ அதே மாதிரி உங்கள் இல்லத்தில் ஒரு பொருள் வந்து உபயோகமற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வெளியே வீசிடுவீங்களோ அது மாதிரி ஒரு ஆடை கூட அது உபயோகப்படுத்த முடியாத நிலை வரும்போது பிரியமாக வச்சுருந்த நிலையை தலையை சுற்றி தூர போடக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. ஒரு பாத அணிகள்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகள் வந்து உழைச்சிருந்தாலும் கூட அது தேவையில்லாத விஷயங்களை அதுக்கு தேவையில்லாத அந்த தன்மை இல்லாத போது அதை கலட்டி வீசிக்கிறோம். அது மாதிரி யுகத்தை இந்த இதை அறுத்தணும்னு பரந்தாமனை நிப்பாட்டின இடம் இது. அதனால் பரந்தாமன் கல்கி அவதாரத்தை இங்கே கொடுத்தாரு, சத்தியநாராயண கோலத்தை இங்கே கொடுத்துட்டாரு. இறைவன் அவதரித்து தான் சொல்லப்படுது சிவதலம் இது. அதனால் இங்கே 2 நாமங்கள் இப்படி போட்டு குறுக்காகவும் நெடுக்காகவும் போட்டு அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற நிலையை பறைசாற்றக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இப்போ பகல் பொழுது ஃபுல்லாக வந்து சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய உரை நிகழும் சற்சங்க விழா. மாலை நிலையில் வந்து சத்தியநாராயண திருப்பூஜை நிகழும். வேறு இடம் மாதிரி இங்கே கிடையாது. சத்தியநாராயணே வந்து பிரசன்னமாகி சத்தியநாராயண பூஜையை செஞ்சு பலன் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக, அதனோட பலனால் வந்தவர்களுக்கு பிரபஞ்சம் முழுதும் அருளக்கூடிய நிகழ்வாக இன்றைய நிகழ்வுகளே நடக்க இருக்குது. இது நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் விரதம் இருந்து போன பலனையும், உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்களெல்லாம் வழிபட்ட வழிபாடுகள் செஞ்ச ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகளிலும், நீங்கள் கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்த நிலைகளில் உள்ள புண்ணிய நிலைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கின்ற அற்புதமான நிகழ்வு இந்த வேலை இருக்குது. எப்படியோ உங்களை வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து அவர் ஜனார்த்தனன் அவர் தான் சரியான முயற்சி எடுத்து சரியானவர்களை வந்து பார்த்து என்னால் நடத்த முடியும் இந்த எல்லையில், நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு அந்த எல்லையில் வந்து அகத்தியத்தை அழைச்சிட்டு வந்து ஒரே குறிக்கோளோட என்ன அவரை ஒன்றும் வந்து வசதி நிலைகளில் உயர்ந்து இல்லாத கூட
அந்த எந்த நிலைகள்லையும் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய பிரபல்யமானவங்க இப்போ இங்கே சொல்லுவீங்களா விஐபி அப்படிங்கிற நிலையில் இல்லாட்டாலும் கூட இறைவனை விஐபியாக தேர்ந்தெடுத்து சித்தர்களை விஐபியாக பிரதானமானவர்களாக தேர்ந்தெடுத்து பிரபஞ்சத்திற்கு பணி தேவை. அதுக்கு இந்த கொங்கு மாநகர்களே, கொங்கு தேயத்திலே, கொங்கு தமிழ் விளையாடும் அற்புத தலம்தனிலே இறை சபை காலடி பதிக்க வேண்டும், சித்தர்களெல்லாம் பதிக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க அதை பார்த்து யாம் இன்புற வேண்டும் என்கின்ற பூர்வ ஜென்ம தொடர்பாலே சிவசபை வந்து சேர்ந்து அகத்தியத்தை சரணடைந்து அகத்தியத்துடனே பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட முயற்சியால் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கே, உங்களோட பூர்வ ஜென்மத்தாலே நீங்கள் வந்து குருவருள் இல்லா நிலையில் திருவருள் இல்லை என்கின்ற அற்புத இறை மகா சூட்சமத்தை உணர்ந்தவனாக பிரபஞ்சத்தை விட்டு அகன்றுவிட வேண்டும் என்ற எண்ணங்களோடு வலம் வந்து நின்ற நிலையில் சித்தனவனுடைய அகத்தியனுடைய அற்புத இறை உரையாடலை, அகத்தியன்தான் இறைவன்தான், அகத்தியனுக்கு அருகாமையில் இருந்து உரையாடுபவன் சிவ அவதாரம்தான், சிவ அவதார சித்தன்தான் என்று அத்தகைய சாதன நிலையில் இவன் உரையாடலை கண்ட நிலையில் கேட்ட நிலையில் மறுகணமே இவனுக்கு அழைப்பு விடுத்து, இதுவே பிரபஞ்சத்தில் சரியான தலம், இறைவனை காணும் சரியான தடம், இறைவன் அமர்ந்த தடம் அகத்தியனோடு என்று ஏற்று வந்து அமர்ந்து உயர் சீடனாக வருவதற்குரிய முயற்சிகளில் மேற்கொண்டு உன்னத நிலையில் தடுமாறுகின்ற பொழுதெல்லாம் சித்தனவன் சீற்றம் கண்டு அயராது துயர் கொள்ளாது குரு நம்மை வசைபாடுவது உள்ளுக்குள் செதுக்குவதற்கு சமம் என்கின்ற ஒரு சிலையாக வடிவெடுத்து அகத்தியனுடைய சிலையாக சிவமகா வாழை சித்தனுடைய உருவமாக தாங்கி நிற்கின்ற சீடர்களின் வரிசையில் ஒரு நிகரற்ற அற்புத சற்சங்க பெருவிழாவை நிகழ்த்திவிட வேண்டும் என்று அகத்தியன் இருக்கின்றான். சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட நம் வாழும் இறை குரு இருக்கின்றான். நிகழ்த்தி காட்டுவான். எம்மால் ஒன்றுமில்லை ஐயனே, நீர் நிகழ்த்துவீர் என்று சபதம் விட்டு நிகரற்ற சற்சங்க பெருவிழாவை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் இவனுடைய முதன்மை சீடனாக வலம் வரும் உங்கள் பகுதியில் எளிய நிலையில் இறைவனுடைய சித்தனினுடைய ஆற்றலை பெற்ற சீடனுக்கு அகத்தியனின் பரிசாக அவனை யாம் சீடர்கள் முன்பாக, சிவமகா வாழை சித்தன் முன்பாக, சிவத்தின் முன்பாக, தேவர்களின் முன்பாக, சித்தர்களின் முன்பாக, அருட்கோணி அம்மனின் முன்பாக, பிரபஞ்சமகா ஆற்றல்களின் முன்பாக அவனுக்கு பரிசினை வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய, நமோ நாராயணாய. ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்ற எந்த நிலை போனால், எந்த நிலை இல்லாட்டாலும் சபையை வந்து அறிமுகப்படுத்திடணும். கொங்கு தேயத்திலே அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சபையை சரணடைந்து எத்தனையோ இடங்களில் சற்சங்க நிகழ்வு இந்த எல்லைகளில் போடுறதுக்கு முன்னோடியாக இருந்து செயல்பட்ட நிலை. எந்த நிலையும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் இறைவன்கிற ஒரு நிலை இருக்குது, இறைவன்கிற ஒரு நிலை அங்கே இருக்குது, இறை சபையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டு கொண்டு அதை தன்னகத்திலே கொண்டு நடத்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அதுக்கு தான் அகத்திய பெருமான்கிட்ட இருந்து அகத்திய பெருமான் வாழ்த்தினான்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வாழ்த்துன மாதிரி, ஒட்டுமொத்த சித்தர்களோட தலைவர் அவர், முதன்மை மாமுனி. அவர் வாழ்த்து பெற்று இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காருன்னா
அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலோ என்னன்னு தெரியாது. அவங்க வந்து இது வந்து பிரபஞ்சமே தனக்கு பரிசாக கொடுத்த நிலையில், அந்த மனோநிலையில் அவங்க வந்து இந்த எல்லையில் வந்து ஏன்னா அங்கிட்டு உள்ள தமிழில், நான் இயல்பு தமிழில் பேசுகிறேன், கொங்கு தமிழ் எங்களுக்கு வராது. இந்த எல்லைகளில் இந்த பகுதிகளில் வந்து அவர் வியாபாரம் செஞ்சது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அறிமுகமானவங்களுக்கு தெரியும். எந்த நிலையில் இருந்து அவரோட வாழ்வின் பெரும் பகுதியை அவர் இந்த சேரன்மா நகர் அப்படிங்கிற அற்புதமான தகவலத்தில் இங்கே என் கால்வடாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலையை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட வேணும். அவங்க பயன்பெற வேண்டும். என் கூட இருந்தவங்க, ஏதோ எனக்கு உதவி செஞ்சவங்க, தண்ணி கொடுத்தவங்க, எனக்கு ஆறுதலாக இருந்தவங்க, அரவணைச்சி செஞ்சவங்க இந்த எல்லையில் ரொம்ப இருக்காங்க, இங்கே போடணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட சந்தோஷத்தோட இந்த சச்சங்கம் போட்டால் போதும், என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறி நிற்குது அப்படிங்கிற நிலையில் இந்த சச்சங்கத்தை ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக மட்டுமே. இந்த பகுதியில் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம், அவமானப்படுத்தியவங்க இருக்கலாம், அவங்கள அலட்சியப்படுத்தியவங்கெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாம் இறையின் குழந்தைகள், இறை அம்சமானவங்க. அவங்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக அப்படின்னு இந்த எல்லையிலே வந்து முயற்சி பண்ணி நிலையில் இந்த எல்லையில் இப்போ பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு கூட்டங்கள் கம்மியாக இருக்கலாம், மண்டபங்கள் ஒரு நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளாக தெரியலாம். ஆனால் பிரபஞ்சமே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு உங்களுக்குள்ள. உங்கள் முன்னோர்கள், மூத்தோர்கள், உங்கள் சந்ததிகள் எல்லாரும் வந்து வரப்போகிற சந்ததிகளும் இது உங்கள் வீட்டில் ஜெனிக்கக்கூடிய நிலைகளும் கூட முன்னாடியே வந்து இங்கே உட்கார்ந்துருக்கு. நீங்கள் வந்து உட்கார்ந்ததுனாலன்னு சொல்லி இது எதுவும் சும்மா பேச்சுக்காக சொல்லப்பட விஷயம் கிடையாது, உண்மை நிலை இது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிய. எல்லாரும் வாரிசுகள் நல்லா இருக்கணும், என்னுடைய கொடி வழி நல்லா இருக்கணும், குடும்ப வழி நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிய. எல்லாம் ஓடுது, வைக்கிறது, செய்யது, தேடுது, எல்லாம் நமக்கு பின்னாடி சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நிலை. நாம் நல்லா இருக்கணும் நிலை மாறி நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 வயதின் பாதி பகுதி வரையிலே சந்ததிகளுக்காக போராடக்கூடிய ஒரு சூழல். அந்த ஒரு நிறைவு நிலையாக தான் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சந்ததிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள் வீட்டில் வந்து ஜெனிக்கக்கூடிய திசுக்களோட நிலை கூட எந்த புண்ணிய நிலை கொண்ட திசுக்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய எல்லை தான் இந்த சச்சங்க விழா. இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் சூட்சமத்தை. மொத்தத்தில் யுகத்தை வாழ்த்துதலையும் பாராட்டுக்களையும் அடையாளங்களையும் விரும்பாத சித்தனுடைய சீடர்கள் சித்தன் எவ்வாறு பிரபஞ்சமகா ஆற்றலை சுமந்திருந்த பொழுதும் வாழ்த்துதலை விரும்பாது இறையை வாழ்த்துகின்றானோ, அகத்தியனை வாழ்த்துகின்றானோ, அகத்தியன் வாழ்த்த சித்தன் அகத்தியனை வாழ்த்த, அகத்தியன் சிவத்தை வாழ்த்துகின்ற பொழுது சிவம் வாழ்த்தி பரிசாக வழங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் பட்டம் பெற்ற அவன் வாழ்த்துதலை விரும்பாதவன். அதுபோல் வாழ்த்துதலையும் அடையாளங்களையும் துறந்தவர்கள்தான் எம் சீடர்கள், பிரபஞ்ச மகாசபை ஆசானின் சீடர்கள் என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒருவன் தன் அடையாளங்களை மறக்கின்றானோ, தன் சந்ததியர்களை தான் வழிவந்த நிலைகளை, தன்னுடைய முன் நிலைகளையும் பின்னிலைகளையும் மறந்து எவனொருவன் வலம் வருகின்றானோ அவனை இறையே அமர்ந்து வாழ்த்தும் பாராட்டும் என்பதற்கு சச்சங்க பெருவிழாவில் இவனுக்கு கிடைத்த பாராட்டு ஒரு சான்று என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக வந்தமர்ந்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் தன் நிலை மறந்தவர்கள், தன் நிலையை சூட்சமமாய் துறந்தவர்கள். அற்புதமாய் இகலோகத்தில் வலம் வந்த பொழுதும் அருட்காவி நிற உடைதனை, இது சந்நியாச நிறம் அல்ல, இது சரணாகதியின் நிறம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரணாகதி எவனொருவன் சிந்தையில் ஆன்மாவில் குடியிருக்கின்றதோ அவன்தான் காவி நிற உடை உடுத்துவதற்கு தகுதியானவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சீடர்கள் உடுத்தி இருக்கின்ற காவி உடையானது, அணிந்திருக்கின்ற காவி உடையானது சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட இறைசபை ஆசானிடம் சரண அடைந்ததற்குரிய அடையாளமே. அது சித்தன் வழங்கிய அடையாளம், அவர்கள் பெற்ற அடையாளம் அல்ல, அவர்கள் தன் சுய புராணம் பாடும் அடையாளம் அல்ல என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலை கொண்ட பணிதனை இந்நிலை குலைத்த பணிகளை
இத்தகைய பணிகளை எல்லாம் ஆற்றிய செயல் வீரர்களாக இவனுடைய சீடர்களாக பிரபஞ்ச மகாசபையில் ஆசானுடைய சீடர்களாக வலம் வந்த பொழுதும் கிளை சபைதனை நிர்வகிக்கின்ற ஒரு சுற்றுவட்ட பொறுப்புதனை தன்கரம் வைத்து ஆசானின் அனுமதியோடு செயல்படுகின்ற ஆசானின் சீடர்கள் யாவருக்கும் இத்தகைய பாராட்டுக்களை அகத்தியன் பரிசாக வழங்கி மகிழ்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இவனுக்கு உழைத்தவர்கள், இவனோடு உழைத்தவர்கள், இச்சச்சங்க நிலை குலைத்தவர்கள், இச்சச்சங்க பெருவிழா கண்டு நிலை குலைந்து இருப்பவர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் பரிசாக ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறை அமர்ந்து நிகழ்த்துகின்ற அற்புதமான சபை. இங்கு மனிதனுக்கு வேலை இல்லை, மானிடனுக்கு வேலை இல்லை. ஜெயக்குமார் என்ற சீனிவாசக பெருமாளுக்கு சபையில் வேலை இல்லை. சிவமகா வாழை சித்தனுக்குத்தான் இச்சபையில் வேலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஒரு மானிடனை சித்தனாக ஞானியாக சிவமகா நிலைக்கும் மேலான நிலை வழங்கிய சிவத்தின் திருவடியில் இருந்து அகத்தியன் பெருமிதத்தோடு நடத்துகின்ற சச்சங்க பெருவிழா இது என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. இங்கு வருகின்ற உரையாடல் அனைத்தும், உள்ளிருந்து வருகின்ற உரைகள் அனைத்தும் மானிடன் உரையாடுகின்ற உரையாடல்கள் அல்ல. ஆதி சிவத்தினுடைய அதிநாதத்தில் இருந்து எழுகின்ற தவ பேராற்றலின் மூலமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் நெற்றி சுழுமுனை பகிரப்படுகின்ற வேளைகளில் அவன் சுழுமுனையோடு எவன் கலைக்கின்றானோ சுழுமுனையில் இருந்து வருகின்ற உரையாடல் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையை உணர்ந்த சீடர்கள், தன்னை உலர்த்தி கொண்ட சீடர்கள், அந்நிலையை உணர்ந்துயர்ந்த சீடர்கள், தன்னிலையை உலர்த்தி கொண்ட சீடர்கள் தான் இங்கு உணர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஆன்மீக நிறை உரையாடல்களை கண்டிருக்கலாம், ஆன்மீக தலங்களை கண்டிருக்கலாம், பேராற்றல் கொண்ட ஆடம்பர ஆலயங்களை கண்டிருக்கலாம். எங்கும் இல்லாத ஒரு பேராற்றல் இங்கு துள்ளி விளையாடுகின்றதே. இத்தகைய விளையாட்டுகளினுடைய அடிநாத அருட்பொருள் எது? அது அத்தகைய அருட்பொருளுடைய வடிவம் என்ன? அது சிவமே. அது பல்வேறு யுகம் கடந்த சிவமே, சிவமகா நிலையே, தவ ஆற்றலே, புண்ணிய ஆற்றலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலை கொடுத்த பாராட்டினை ஏற்காது அகத்தியன் இட்ட கட்டளைக்காக அமர்ந்து வணங்கி கொண்டிருக்கின்ற சீடனே, உன் புகழ் உயர்க. சிவமகா வாழை சித்தன் புகழை நீ சிரசில் ஏந்தி இருக்கின்றாய். அகத்தியனுடைய புகழை நீ சிரசில் ஏந்தி இருக்கின்றாய். அவன் அருள் மாலையை தாங்கி இருக்கின்றாய். உன்னை தாங்கி வழிநடப்போர் யாவரும் இவன் சொல் கேட்டு வழிநடப்போர். இவன் உண்மை உரைப்பானே எனில் இவன் உண்மையான சீடன். இவன் உண்மை உரை கேட்டு வழி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் இத்தகைய பாராட்டுக்களை பரிசாக வழங்கி சச்சங்க பெருவிழாவினுடைய நிலை இன்னும் இருக்கின்றது. மாலை வேலைதனிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கின்ற சத்திய நாராயண கோலம், கிழேத்தவரம் அள்ளி தருகின்ற சத்திய நாராயண அவதாரமாக கல்கியை தடுத்து ஆட்கொண்ட அற்புத சித்தன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கின்ற காட்சி தரும் அற்புத சத்திய நாராயண பூஜைதனிலே நின்று அருட்பெரும் ஆற்றலை பலனை பெற்று செல்ல அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். உன் அடையாளம் துறந்து அற்புதமாய் நீ உன் பணி சிறக்க வெளியில் சென்று வருவோர்களை வரவேற்றினில் உன் சச்சங்க பெருவிழா வெற்றி கண்டதடா சீடனே. சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலோடு அகத்தியன் விளையாட்ட இடம் இது. அகத்தியன் விளையாடி வரும் இடம். தென்பொதிகை தலத்தின் வடபகுதி அடிவார நிலையில் அமர்ந்து அகத்தியனுடைய சீற்றத்தை காணும் இத்தகைய மண்டலம் இனிவரும் காலங்களிலே ஆன்மீக மண்டலமாக உயர்ந்து நிற்கும். அது சிவமகா வாழை சித்தனுடைய அருட்பெரும் முதல் சபையாக உயர்ந்து நிற்கும் என்று யாம் நல்லாசிகள் வழங்கி ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.